guys, welcome back. டியூஸ்டே மேக்னட் ஃபேக்ட்ஸ் வீடியோவை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். பம்பிழுத்து அடி வாங்கிய விலங்குகள்னாலே சும்மா இருக்காது. அது சக விலங்குகள்கிட்ட வம்பிழுத்து அடி வேற வாங்குதுன்னா கேட்க வேணும். இதுல கூட குரங்கு தான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவாங்க. இல்ல வம்பு இழுக்கிறவங்க யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ பூனை, குரங்கு, நாய் இது மூணு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மெஸ்ட் அப் அனிமல்ஸ் அதான் பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. மனுஷனா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் சரி, ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது, ஆள் தெரியாம வாய விடக்கூடாது. ஆனா இந்த வீடியோல நாம பார்க்க போறதெல்லாம் வீம்புக்குன்னு வம்பு சண்டை இழுத்து தண்டபடிக்கு உண்ட வாங்கின விலங்குகளை தான். எதிராளியை பத்தி தெரியாம எகத்தளம் பண்ணி ஏடா கூடமா அடி வாங்கின ஏகப்பட்ட விலங்குகள் உள்ள இருக்கு. சண்டைனா சட்டைக்கிளையும் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததான் புரியுங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க அங்க மிதக்கிற லஞ்ச பிடிக்க போன பைபிளுக்கு தெரியல அடிதடி எப்படி இருக்கும்னு. மிதக்கிற லஞ்ச் காளை அடக்க காளையர்கள் தான் வேணும் இல்ல, தெம்பெருக்க செம்பரி ஒன்னே போதும். தடிமாடு அதுக்கு தலைவலி வந்துருச்சு. இந்த சிறுத்தைக்கு ஒத்த பன்றி தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க கூட்டமா இருக்காங்க. ஆனா மொத்த படையும் அங்கதான் பற்றைய போட்டுருக்கு. அது என்னமோ கழுத புலியா இருக்கலாம், ஆனா இதுதானே கழுத. புடிச்சிருச்சு கழுத்த. இத்தனை அடி அடிக்கிறேன் சிரிக்கிறேன் நீ. நம்ம கிட்ட ஒரு கொம்பு பெருசா இருக்கலாம், அவங்க கிட்ட 2 தந்தம் ஒரு தும்பிக்கை இருக்குல்ல. பெரியோட சண்டைக்கு போனா மூஞ்சில கரிய பூசிடுவான். அந்த நரிக்கு வேட்டையாட தெரியும், ஆனா அணிலுக்கு தான் அந்த மரத்தை பத்தி நல்லா தெரியும். இது ஏன் கோட்டை முடியாது பிடிக்க. வாத்துக்கறி புளிக்கும் பிடிக்கும், அந்த வாத்து செவிலே அடிக்கும். பொதுவா தண்ணிய போட்டவங்க தான் தகராறு பண்ணுவாங்க. அன்னைக்கு தண்ணியில போட்டிருந்தவங்களுக்கே தகராறு. புள்ளி வச்சவன புள்ளி பண்ணதுக்கு அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. அங்க வெளி போட்டுறதுனால பரவாயில்ல. வீரம் வெளியே தாண்டியும் வெளியே வருது இல்ல. சண்டையில சட்டைக்கிலேயே போறது உறுதினா அது என்ன சைஸ்ல இருந்தா என்ன. ஒரு லஞ்ச் கடி பண்றாங்க. சின்ன சைஸ்ல இருந்தா என்ன. காட்டுல வேற இறைய கிடைக்காத மாதிரி அந்த பையன் குத்தம். நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் தொடர்ந்து விடாது. அந்த சிங்கிள் லேடி செஞ்ச தவறு ஒவ்வொரு முறையும் குத்தம். அது புதுசு ஒண்ணும் இல்ல, வழக்கமான பக்கத்து வீட்டுல குப்பை விழுந்த சண்டை தான். அடி மண்ணா எடுத்துட்டு வரேன். தக்காளிவா செவிலு சாதாரணமாக மண்ணில் ஏறியா மண்டகனை புடிச்சவன். அடுத்த வார்த்தை ரெடியா இருக்கு, வாடா. கண்ணுல விழுந்துருச்சு, தண்ணியில கழுவணும். பெரும் பஞ்சாயத்து. அவனுக்கு பல்லு படுறதெல்லாம் பிரச்சனை இல்ல, உதறி விட்டுவான் பயமுள்ள. சிறுத்தைகளுக்கும் சண்டை போட வரும், ஆனா ஓடுறது தானே அதோட ஹைலைட். அங்க சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. எப்படி மரம் அந்த பயம் இருக்கணும் உனக்கு. எளிய எப்படி அடே சின்ன வயசுல என்னடா சொல்லி கொடுத்தீங்க? கரடி துரத்துனா குடுகுன்னு ஓடி போய் மரத்துல ஏறிட்டீங்களா? அதை நம்பி ஏறி இருந்தா இப்ப குண்டியல்ல கடிச்சிருக்கு. மரத்துல ஏறும் செத்த மாதிரி கிடந்தாலும் கரடி வாய் வைக்காதுன்னு. ஆமா, மரத்துல ஏறுறதுக்கே போய் இதுல செத்த மாதிரி கிடந்தா அது பெரிய பொய்யா இருக்கு. செத்து சாப்பிடாதான், சாக வச்சு அதுல கண்ணுக்கு முன்னுக்கு சாக வச்சு தானே சாப்பிடும். நம்ம இதே என்ன துடிச்சுக்கிட்டு இருக்குமே, அதான் அதை கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு என்ன பொய் சொல்லி கொடுக்குறீங்க கதையில? நான் கலந்தேன். ஆல்ரெடி பொய் சொல்லிட்டாங்க சின்ன வயசுல டென்ஷன்ல. குழந்தைங்களுக்கு என்ன பொய் சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீ ஐ அப்ப நான் குழந்தையா? ஏன் சின்ன வயசுல என்கிட்டயும் சொன்னாலும் வேலை. ஐயோ ஐயோ, எத்தனை பொய்யத்தான் கேட்கறது ஒரு நாளைக்கு. ஒரு குழந்தை முடியும். உனக்கு கீழே தான் இருக்கு. அன்னைக்கு அதுக்கு மோதன ஹனி பஜர் தான் பிரச்சனை.
இல்ல அந்த ஹனி பேஜர்களோட மோதுறதே பிரச்சனை தான். ஆட்டோமேட்டிக்கலாம். அந்த ஹனி பேஜருக்கு என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? அதுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. நல்லா வளர்த்துருக்கு. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் இப்ப ஒரு அதை ஒரு ஹனி பேஜரை பாத்துட்டீங்க, என்னங்க குட்டி அணில் புள்ள மாதிரி இருக்குன்னு நீங்க தப்பிச்சு ஓடாம இருந்தீங்கன்னா ஆபத்து. ஏன்னா அது உங்களை பிடிச்சிருச்சுன்னு வைங்கள, நீங்க கத்தி எடுத்து அதை சலக்குன்னு குத்துனாலும் விடாது. ஏன்னா அதுக்கு வலி தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாது. ஹனி பேஜர் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அது செத்தாதான் உண்டு. அதுவா செத்து உயிரை விட்டுச்சுன்னா நீங்க தப்பிக்கலாம். அத கொல்றதும் லேஸ் இல்ல. ஆனா பார்த்தா அழகா இருக்குல்லங்கிற மாதிரிதான் ஷேப்ல இருப்பாரு. இவனா சொத்தப்பைய அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க இருக்கும். இந்த லியோ படத்துல ஹனி பேஜர் இருக்கிறதுல மோசமான ஆபத்தான மிருகம்னு. ஆனா பார்க்க அப்படி தெரிஞ்சுதா? அழகா வேற இருக்கு. ஆனா அதை பார்த்தீங்கன்னா ஓடிருங்க, பிடிச்சா விடாது. தாளமாட்டம் வைக்க முடியுமா? பாவங்க பெரிய ஆளுங்க போற வழியில குறுக்க வர்றது தப்புன்னு தெரியல. நான் தான் பெரிய ஆளு. டால்பினை தப்பி விட்டு போயிருச்சு. வெளியாளோட அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. அங்க உடன் பிறந்தவங்களுக்கே உரண்டை. ரொம்ப நாளா பகை உள்ள புகஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஏண்டா போன ஏரோப்ளேன் மோட்லயே போட்டிருக்க? வான்கோழி அதனாலதான். போன நாத்து அடிக்குது, பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தேன். சரி வெளியே போன ஓனரோட வண்டி எங்க வரும் தெரியுமா? கன்ஃபார்ம் ரோட்ல தான் வரும். மேல பொறுக்க முடியாது. உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்போ மெசேஜ் அனுப்பவா? நாம தண்ணிக்குள்ள எவ்வளவு பெரிய தௌலத்தா வேணா இருக்கலாம், ஆனா யானை மாதா கெட்டவுட்னு சொன்னா கட்டளையே சாசனம், கம்பெனி கிளம்பி போயிடணும். அதெல்லாம் தட்ட முடியாது. அது குட்டியை காப்பாத்த பாக்குது. மனித குரங்குக்கும் நான் அத கவனிக்கல. அது குட்டியை காப்பாத்த பாக்குது, காப்பாத்தி எடுத்து. ஆனா அன்னைக்கு இங்க இந்த முதல்ல இருக்குல்ல, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படி முதல்ல கிட்ட மாட்டுறீங்கன்னா முதல்ல அப்படி வாயை திறந்துட்டு வரும்போது நடுவில் ஒரு குச்சி எடுத்து வச்சீங்கன்னா அதுல வாய் சிக்கிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நான் பெரிய குண்டி மாதிரி எங்கேயாவது முதல்ல வந்தா இவங்களை அப்படி பின்னாடி அது இப்படி வந்தோடனே அதுல வாயை மூட விடாம அப்படி இறுக்கி பிடிச்சிடணும் அப்படிலாம் மனசுல நினைப்பேன். இந்த ரீசெண்டா கங்குவா படத்துல சூர்யா 2 முதல்ல வெட்டி தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நினைப்பேன். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு கிட்ட போகவே கூடாது. ஆமை இருக்கு தெரியுமா? ஆமையோட ஓடு எவ்வளவு கடுசா இருக்கும். ஒரு ஆமை தண்ணி குடிக்க வந்த ஆமையை பிடிச்சி கடிக்குது. என்ன செஞ்சிருச்சு? தூரத்துல இருந்து ஒருத்தர் கேமராவை ஜூம் பண்ணி எடுக்கிறாரு. அவரோட கேமராவுல அங்க கடிக்கிற சவுண்டு இங்க. அப்பதான் யோசிக்கிறேன், ஏமா உள்ள உடையிறது என்னதுன்னு பார்த்தா ஐயோ ஆமை ஓடியா, ஆமை ஓட்டிக்கே அந்த நிலைமைன்னா இல்ல குச்சியை இப்படி வச்சா அதுக்கு கடிக்க முடியாது, வாயை அப்படி பண்ண முடியாது. அதுல அந்த ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா, அப்படி அமுக்குற ஃபோர்ஸ், நீ என்னத்தை வச்சாலும் அதை உடைச்சிடும். அப்ப நம்ம இப்படி படத்துல காட்டுற மாதிரி லூஸ் தரமா பார்த்துட்டு எவனும் போய் முதல்ல வாயை பிடிக்காதீங்க சார். ஆமை ஓட்டிக்க அந்த நிலைமை. ஆமை ஓடுதான் இருக்கிறதுல ஸ்ட்ராங் ஆகுது. அதை மிக்சர் மாதிரி சப்பி சப்பி தின்னுட்டு இருக்கு. சத்தம் பட்டக். நானே யோசிக்கிறேன், என்ன சார் பட்டக்கு மொட்டக்குன்னு சவுண்டுன்னு பார்த்தா கீழே போகுது. இப்பொழுது முதலை ஆமையை தின்று கொண்டிருக்கிறது. ஆமையை திங்குதா? அப்ப சவுண்டு ஆமையோட கடிக்க கொண்டிருக்கிறது. ஆகா ரைட்டு. கல்ல வச்சாலும் உடைக்குது. ஆமையோட்டே உடைக்குதுன்னா என்ன? ஆமையோட தாங்க முடியுதுன்னா அப்புறம் என்னத்தை தான் வைக்கிறது? அப்ப அதை கண்டாலும் ஓடிடணும். ஆமா, இல்லாட்டி நிக்கன்னு ஜோதிச்சு இருந்த நீ அதை கண்டா ஓடணும், இதை கண்டா ஓடணும்னா எவனும் வீட்டுல இருக்க மாட்டீங்களா? அது இருக்கிற இடமா பார்த்து போய் நிக்க வேண்டியது, துரத்துனா ஓட வேண்டியது. இப்பதான் வெள்ளத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் வருது. சொல்லலாம் கன்ஃபார்ம் பார்த்து தான் ஜெயிக்கும். என்னங்க ஓடுறீங்க? மாவீரன் பசியில இருந்து கரடிக்கு கண்ணுல பட்டிருக்கு பன்றி. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் கோவக்காரங்களோட என்ட்ரி. இறங்கிட்டாரு, ஏறி வர தெரியல. அன்னைக்கு அந்த 4 காலுக்கு நல்ல நேரமா இல்ல நீல வாளுக்கு மூடு சரியில்லையான்னு தெரியல. ஏய் போயிரு, சும்மா துள்ளுறாரு. அது வயிறு ஃபுல்லா இருக்கு, கடிக்காதுல்ல. கண்டுக்கவே இல்ல. காட்டு பன்றினா கவ்விட்டு போயிட முடியுமா? கவுண்ட் அடிச்சு ஓடினாலும் கடவாய்க்கு சிக்காதுல்ல. ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் மேடம், பார்த்து வாங்க.
அது ஓடுது பாரு அவ்வளவு. நீங்க அந்த ஜீப்ல நிக்கிறவங்கள திங்க கூடாது. சைஸ் பெருசா அவர் ஓடிக்கிட்டே கேட்கிறாரு, ஆமா நீங்க ஏன் இந்த ஜீப்ல இருக்கிறவங்களை திங்க கூடாது, என்ன ஏன் தரத்துறீங்க இருக்குன்னு கொடுக்கு கிட்ட குரலை கொடுக்கலாமா? என்ன சின்ன பையல அன்னைக்கிட்ட அடங்கி அமைதியா இருக்கிற தேவையா தேவையா கவி தேவையில்லாம வாயை விட்டது வாயை உங்க கையை விட்டு போயிட்டீங்க பாருங்க. கையை விட்டுட்டு கடல்ல கவனமா இருக்கணும், அதுவும் கையில வச்சிருக்கும் போது. இருக்கணும். பிட்புல்லாம் பயங்கர வெறியான வெரைட்டி தான், அதுக்குன்னு வாத்துக்கிட்ட வாயை கொடுக்கலாமா? ஆடுதானே அலட்சியமா பேட் டச் முட்டிச்சு. முக்கியமா கரடி பாவம் பதறி போச்சு. நல்ல வேளை யாரும் இன்டர்நெட்ல எடுத்து போடல இத. கவலைப்படாதீங்க ப்ரோ. நாய் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு யாரு சொன்னா? சொன்னா அடிச்சுக்கிட்ட 2 பேருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அந்த பைபிளைக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த கரடிக்கு ஆனந்தம் இல்ல. புலி பாக்கு என்னங்க 4 கால் கிட்ட வந்தா 2 கால் நிக்கிறாங்க. ஐயா எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்னடா உனக்கு 4 கால் இல்ல, தேவைப்பட்டா 2 கால் நிப்பா. ஓடி போயிடுச்சு ஆத்திரத்துல. கரடி காரி துப்பிய தருணம். அன்னைக்கு கரடி என்ன கேட்டுச்சோ, அட தெரியாம கேட்டு விட்டேன், மன்னிச்சிருக்கடா. தகாரி கொம்ப காணான்னு கேட்டா பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை உள்ள மாட்டேன்டா பயப்படல. இயற்கையே அழகுதான், பாம்பு ஆபத்தானதுதான். ஆனா பூனை வேகமானது. எப்படி கொண்டாலும் எஸ் ஆயிரும். கோலா கரடினாவே அழகான கியூட்டான விலங்குல, அதான் இல்ல. ரோட்ல கிடந்து அடிச்சுக்குவானுங்க. பசியில இருக்க பனிக்கரடி பயங்கர டேஞ்சரஸ் தான். பயங்கரமா பசிக்குது. அதுக்கு என்னங்கிற பணிய பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கானே. அந்த கோவம் கொண்ட ராட்வீலர் நாய் போச்சு, மானுக்கு என்ன ஆகுமோ? வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு கடுப்பாகும். அங்க பிடிக்க வந்தவனுக்கே புதிராய் போச்சு. ஹலோ வணக்கம். வணக்கம். இல்ல நான் வந்தா நீங்க ஓடுறதுதான் வழக்கம். அப்படி இருக்கோ? ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நான் லஞ்செல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போதைக்கு பசி இல்ல. தேங்க்ஸ். ஆனா டின்னருக்கு வருவேன், இங்க இருந்தீங்கன்னா திரும்பி போட்டுருவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், இயற்கை தானே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அங்க பொங்கி எழுந்தவ புடைக்கிற அளவுக்கு வாங்கினா கொட்டு. அங்க பார்க்கிங் பண்ணும்போது ஏதோ பிரச்சனையா இருக்கு. வெள்ளை குதிரை தான் வாய விட்டுது. நீ தைரியமான குதிரையா இருந்தா எங்க அண்ணன் கிட்ட மோதுரா. யாரா அவங்க அண்ணன்? எனக்கு அண்ணனே இல்ல, நான் வீட்டுக்கு ஒரே இனிமே நீதான் எனக்கு அண்ணன். உடனே நாம ஒரு டேங்கர் லாரியாவே இருக்கலாம், அதுக்குன்னு டேங்கோட போய் மோதக்கூடாதுல்ல. மல்லாக்க போட்டுரும். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து ஆள் தெரியாம மோதி அடி வாங்கின விலங்குகளை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததுல எது உங்களோட ஃபேவரட்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு மிருகம் இருக்கு, எனக்கு அதுக்கு சரியா இப்போ பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படி கையெல்லாம் முள்ளா இருக்கும், நகை மாதிரி. சாரி காய்ஸ், அடிக்கடி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும். டுர்ருன்னு டிஸ்டர்பாக இருக்குது. அதனால தான் தடங்களுக்கு வருந்திக்கிறோம், போட வேண்டியதாக வந்துருச்சு. எண்டுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோட சேர்த்து மைக்கை கிட்ட வச்சு பேசிடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மிருகம் இருக்குது, அதுக்கு எனக்கு பேர் தெரியாது, நகமெல்லாம் இருக்கும். அவரோட அந்த ஹோமோனே வந்து அவர் எது செஞ்சாலும் ஸ்லோவாக தான் செய்வார். அவர் ஒருத்தர் ஏதோ ஒரு விலங்கு கிட்ட வம்பு இழுக்கிறாரு. அந்த சீன் பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். எப்படி திரும்ப இப்போ இந்த இடத்துல ஒரு மிருகம் இருக்குன்னு வைங்களேன், அவர் இப்போ வம்பு இழுக்கணும். அவர் அடிச்சாரு, அடித்தோடனே அந்த மிருகம் வந்து அப்படின்னோடனே இவர் அந்த மிருகம் கன்ஃபியூஷன்ல இருக்கு. நக்கல் பண்றியா நீ, அடிச்சா ஓடணும்டா. எவ்வளவு அவரு ரொம்ப நேரமா ஓடுறாரு, பக்கத்துல இருக்காரு ஐயா. அப்ப கடவுள் படைப்புல இவங்களுக்கு ஆபத்து வருமே கூட, விஷம் எதுவும் பல்லில் இருப்பது.
அதெல்லாம் தெரியாது. அது கடவுள் எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறோம் அதெல்லாம் தெரியாது. பட் ஏதாச்சும் இருக்கும் இல்லாம இருக்கு. அவங்க அடிக்கடி அந்த காட்டுல இருந்து ரோட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து ரொம்ப நேரமாக ரோடு க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிடும். 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் இறங்கி அதை ஒரு மாதிரியாக பிடிக்கணும், ஏன்னா பிராண்டி விட்டுரும் கையை. ஸோ பொதுமக்கள் இறங்கி ஒரு டவலில் அதை அப்படி பிடிச்சி கொண்டு போய் மரத்தில் தான் தொங்கிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த மரத்தை வச்சோடனே அந்த மரத்தையும் அப்படி கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சோடனே அதை விட்டுட்டு வந்துடுவாங்க. அது ஒரு விதமான மிருகம். நீ போய் வம்புழுக்கலாமா? வம்புழுத்தா ஓடணும். அவர் சொல்றாரு, நான் ஓடத்தானே செஞ்சேன், எங்க ஓடி காட்டு. அது எங்கட விளையாட்டு தான் ஓடுவோம் நாங்க. என்ன சார் முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. பாட்டா? ராக்கம்மா கையை தட்டு. கண்டுபிடித்து விட்டேன். ஏன் வர்றாங்க? அவர் பேரா? அவர் ராக் தானே அவரு? இல்லாட்டி அவர் யாரு? நான் அவருக்கு என்ன மாட்டேன். அம்மாக்கு இவர் யாருன்னு தெரியாது. அவர் ராக்கா? அவர் யாருன்னு கேட்டா நம்ம தான் அவருக்கு பேர் வச்சிருக்கோம்ல. அம்மா அவருக்கு பேர் வச்சிருக்காங்க மிஸ்டர் எரும மாடர். ஏன் எரும மாடர்னா அப்படி இருப்பார் அவர். அவரோட ஏதோ ஒரு கம்பெனியோட லோகோ கூட ஒரு எரும மாட்டு தலை மாதிரி தான் இருக்கும். அம்மா அவரை பார்த்தாலே சொல்லுவாங்க, அட நம்ம எரும மாடர் நடித்த படம், ஏன்டா அவருக்கு அப்படி பேர் வச்சுன்னு கேட்க, சாரிங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஏன்டா அவருக்கு அப்படி பேர் வச்சுன்னு கேட்டால், பார்க்க எப்படி இருக்காங்களோ அப்படி தானே தம்பி சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னென்ன பேர் வச்சுருப்பீங்க இருந்தா சொல்லிடுங்க தயவு செஞ்சு, நாங்க ஏத்துக்கிறோம். மாத்திரை யூஸ்வலாக சிவப்பு மாத்திரை நீல மாத்திரைன்னு வருவார்ல, அம்மாவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. மாத்திரை கொடுக்கலைங்க, எரும மாடரை காட்டிட்டு போயிட்டீங்களே, ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.